தேவனை உயர்த்துவோம். ஹalleluya. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் கோர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை பிதா குமாரன் திரியேக தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பாலவும் நமக்கு இந்த வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பாலவும் நமக்கு இந்த ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் அக்கினி நடந்தாலும் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை சூழ்ந்தாலும் ஜெயமளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார் வாரும் என்றே நாம் ஆமே. வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பாலவும் நமக்கு இந்த வல்லமையோடு வாரங்கள் பாலவும் நமக்கு இந்த ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை
பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் நித்தியத்தின் மகிமை சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை. ஆமென். எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை சபை ஆராதிக்கட்டும். ஆராதனை உமக்கே, சத்தத்தை உயர்த்தி எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து உயிருள்ள ராஜா உம்மை புகழ் பாடிடு. சொல்லுங்க ராஜா, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே ஆசையாவாய திறந்து ராஜா நீர் செய்த ஆமென் எண்ணியே. இப்போ சபை முழுவதும் சத்தமா ஆராதனை உமக்கே, ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை உண்மையா நேசிக்க வந்த எல்லாரும் ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலை என்னை காக்கும் தெய்வம் வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை மகிமைக்கு ஏசையா. வல்லமை மாட்சிமை மகிமைக்கு சத்தமா ஆராதனை சபை துதிக்கட்டும். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உம்மை நான் துதிப்பே எந்த வேளையிலோ. சபை முழுவதும் அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்.
எந்த வேளாயிலோ எல்லாரும் வாய் திறந்து எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளும்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் இந்த நல்ல மகிமையான நாளில எல்லாரும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளாயிலோ துதிப்பேன். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உமக்கென்றும் நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் உமக்கே. ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி எங்கள் தேவனே என்று எல்லாரும் ஆராதிப்போம். எங்கள் தேவனே சபை சத்தத்தை உயர்த்தட்டும். எங்கள் தேவனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள உமக்கென்றும் ஜீவிப்போம். உமக்கென்றும் நன்றி உள்ள ஹல்லேலூயா. உமக்கென்றும் ஜீவிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். நல்ல கை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவே ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன் ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா. ஓ சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பான். ராஜரீகம் பண்ணும் சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான். எங்கள் இயேசுவை ஜெயிப்பார். அவர் ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்காலை தட்டி துதித்துக் கொண்டீரு. நீயோ காரங்காலை தட்டி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் ராஜாதி என்றும் ஓயாமல் பாடு. ஹோசன்னா 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 என்றும் ஹோசன் ஹோசன் ஹோசன்னா பாடு. ஹோசன்னா ஹோசன்னா என்றும் ஹோசன்னா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், என் வேதனைகள் மாற்றுவார், எனக்கு புது பலன் தருவார். ஏ கட்டுகளை அறுப்பார், என் சாபங்களை முறிப்பார், வேதனைகள் மாற்றுவார், எனக்கு புது பலன் தருவார். நீயோ காரங்காலை
அசைத்து துதித்து கொண்டிரு, நீயும் கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம், ராஜாதி ராஜாவாம் என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு. ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா என்றும் ஹோசன்னா பாடு. ஹோசன்னா 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 என்றும் ஹோசன்னா பாடுங்க. விண்ணப்பத்தை என் விண்ணப்பத்தை கேட்பா, கிருபையை பொழிவா, ஓ வாக்குத்தத்தம் செய்தா, அதை நிறைவேற்றி முடிப்பா. ஆமென். என் விண்ணப்பத்தை கேட்பா, ஓ கிருபையை பொழிவா, எனக்கு வாக்குத்தத்தம் செய்தா, அதை நிறைவேற்றி முடிப்பா. நீயோ காரங்காலை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை உயர்த்தி. ஆமென். ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் பாடு. ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா என்றும் ஆமென் பாடு. ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா என்றும் பாடுங்க. கட்டுகளை அறுப்பா, என் கட்டுகளை அறுப்பா, சாபங்களை முறிப்பா, என் வேதனைகள் மாற்றுவா, எனக்கு புது வேலன் தருவா. என் கட்டுகளை அறுப்பா, என் சாபங்களை முறிப்பா, வேதனைகள் மாற்றுவா, எனக்கு புது வேலன் தருவா. நீயோ காரங்கால் அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை அசைத்து துதித்து ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் என்றும் ஓயாமல் துதிப்போம். பாடு. ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா என்றும் ஹோசன்னா. ஆமென். பாடு. ஹோசன்னா ஹோசன் ஹோசன்னா என்றும் ஹோசன்னா ஹோசன்னா. கை தட்டி இயேசுவுக்கு ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம், கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் என்னை உயர்த்திடுவார். ஓ சூழ்நிலைகளை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தர் என்னை. சொல்லுங்க. வாசல்கள் எல்லாம் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு. சத்தத்தை உயர்த்தி. வாசல்கள் எல்லாம் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு. தானியேலுடைய ஆராதனையை தடுக்கணும், அவனுக்கு இந்த தேசத்துல திறக்கப்படுகிற கதவுகளை அடைக்கணும்னு ஒரு கூட்டம் எழும்பி அவனுக்கு விரோதமாய் போர் செய்ததான வசனம் சொல்லுகிறது. எத்தனை மனிதர்கள் எழும்பி தானியேலுடைய கதவுகளை அடைக்க பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஆராதிக்கிற தேவன் வாசல்களை திறக்கும் பொழுது எவரும் அடைக்கவே முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர் அவருடைய சித்தத்தை பாபிலோனிலும் நிறைவேற்றுவார். ஆராதிக்கிறதை விடக்கூடாது. நல்ல வாய்களை திறந்து இந்த காலை ஆராதனையில சொல்லுங்க, நான் ஆராதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் உயர்த்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் உயர்த்துவேன், இன்னும் தேவனை புகழுவேன். என் தேவனை போல வேறொரு தெய்வம் இல்லை. கர்த்தரை அல்லாமல் வேறே தேவன் யார்? என் கண்மலை அன்றி வேறே தேவன் யார்?
உமக்கொப்பானவர். சபை சொல்லட்டும், உமக்கொப்பானவர். இந்த வானத்திலோ இந்த பூமியிலோ உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா. இந்த வானத்திலோ இந்த பூமியிலோ உமக்கொப்பானவர். கைத்தட்டி கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர். நல்ல விடுதலையோட என் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர். இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பா. சத்தம் உயரட்டும், உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர், உமக்கோ. எல்லாரும் கை தட்டி விடுதலையோட உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் ராஜா. வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர் சர்வ என்றும் வாக்கு. ஆமே. நீர் நல்லவர் சர்வ என்றும் வாக்கு. சதத உயர்த்தே உமக்கொப்பானவர். சத்தம் உயரட்டும், உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் ராஜா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ உமக்கொப்பானவர். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை ராஜா? உம்மை போல யாருண்டு? இப்ப சதத உயர்த்தி எல்லாரும் உமக்கொப்பான கர்த்தாவே. உமக்கொப்பானவர் யாரும் இல்லையே. உமக்கொப்பானவர் ராஜா. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ ரபதன ரஷகதன ரியந்தரே. தேவா. சபை துதிக்கட்டும், சபை ஆராதிக்கட்டும். என் இயேசுவை போல வேறொரு தெய்வம் இல்லையே. இந்த வானத் அல்ல கண்ண மூடி வாயை திறந்து என் தகப்பன் என் ஆண்டவர் அவரே பெரியவர். இந்த வானத்திலோ உயர்த்துங்க, உயர்த்துங்க இயேசையா. இந்த வானத்திலோ ராஜா இயேசு பெரியவர். என் வியாதியை விட பெரியவர், என் போராட்டத்தை விட பெரியவர், என் பயத்தை விட பெரியவர், சத்துருவை விட பெரியவர். இந்த வானத்திலோ விடுதலை, விடுதலை. ஆமென். இந்த வானத்திலோ உமக்கொப்பானவர். கையை தட்டி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரே தேவன், எங்கள் ஆண்டவரே தேவன், எங்கள் ஆண்டவரே இரட்சகர், எங்கள் ஆண்டவரே மீட்பர். யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணோம். ஆமென். தேவனை அறியாத லாபானை ஆண்டவர் சந்தித்து சொல்லுகிறார், யாக்கோபே உன்னுடைய தேவனே தேவன். ஈசாக்கை பார்த்து சொன்னார்கள், ஈசாக்கே உன்னுடைய தேவனே தேவன். தானியேலே உன்னுடைய தேவனே தேவன். எலியாவே உன்னுடைய தேவனே. இந்த காலை வேளையில சொல்லுங்க, எங்களை கர்த்தர் பலப்படுத்த
உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த தேசத்திலே எங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுடைய சத்தமும் இயேசுவே தேவன் என்கிறதை அறிக்கை செய்கிற நாள் தூரத்தில் அல்ல. சபை ஆராதிக்கட்டும், சபை துதிக்கட்டும், சபை நல்ல சகோதரர் கையை தட்டியோ வாயை திறந்தோ இயேசுப்பா எங்க கூட நீங்க இருக்கிறத, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதை எங்கள் வாழ்க்கையின் மூலம் ஜனங்கள் பார்ப்பார்களாக. துதிங்க துதிங்க. ரகதனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் செயல்படட்டும், உங்க மேல இருக்கிற ரட்சிப்பு செயல்படட்டும், உங்க மேல இருக்கிற அழைப்பு செயல்படட்டும், உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தம் செயல்படட்டும், உங்க மேல இருக்கிற மகிமை செயல்படட்டும், உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் செயல்படட்டும். உங்களை தேவன் அழைத்ததை மறந்து விடாதபடி எழும்பி பிரகாசிக்கணும்னு சொன்னீங்களேப்பா, அந்த வார்த்தையின்படி என் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிறவனாக எல்லா வாயை திறந்து இஸ்ரவேலிலே தேவன் உண்டு என்பதை இன்னைக்கு ஜாதிகள் அறிந்து கொள்ளும் என்கிற வைராக்கியம் சபைக்குள்ள வரட்டும். கை தட்டி துதிங்க. சபை துதிக்கட்டும், சபை ஆராதிக்கட்டும், சபை தேவ மகிமையால் நிரப்பப்படட்டும். எங்கள் தேவனே தேவன். கர்த்தர் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். आज जो परमेश्वर ने जो हमें वाचा दिया है उसको என்னாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். हम देखेंगे किताब गिनती की किताब में 13वें अध्याय में 41 का वचन. நாம் உடனே போய் சுதந்தரிக்க போகிறோம். हम तुरंत जाकर स्वतंत्र करने वाले हैं. எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். हम सरल से उसको स्वतंत्र कर सकते हैं. இனி எதுவுமே தாமதிப்பதில்லை. अभी हमारे लिए कोई भी काम कठिन नहीं है. எல்லாவற்றையும் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு சுதந்தரிக்கிற வருஷமாய் கர்த்தர் மாற பண்ண போகிறார். इस वर्ष में हम सब कुछ हम सरल से हम उसको स्वतंत्रता कर सकते हैं. பல வசனங்களை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். हम सारे बहुत सारे वचनों को हम ध्यान करते आ रहे हैं. காலே வேற ஆவி உடையவனா இருந்தபடினால் அவன் போய் வந்த தேசத்தை அவன் சுதந்தரித்தான். कालेब जो था वो दूसरा उसके अंदर आत्मा था तो वो जाकर स्वतंत्र करा. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்தபடினால அவன் போய் வந்த தேசத்தை அவன் சுதந்தரித்தான். परमेश्वर की आत्मा उसके अंदर था इसलिए उसने स्वतंत्र करा. சிமியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். सियोन के अंदर परमेश्वर की आत्मा था. சிமியோனோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசி இருந்தார். परमेश्वर की आत्मा सियोन के अंदर बात कर रहा था. சிமியோனோடு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவி இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर को वचन कहता है कि सियोन के अंदर परमेश्वर की आत्मा ने उत्साह करा कर. இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தருடைய ஆவியினால ஏவப்படுகிறவர்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எவர் மீது இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த வருஷம் சுதந்தரிப்பார்கள். इस साल में जिसके अंदर परमेश्वर की आत्मा उत्साह करता है, परमेश्वर की आत्मा चलाता है, जो वो स्वतंत्र करेगा. பிதாக்களுடைய ஆசீர்வாதம் என்று நான் கடந்த நாட்களில் சொன்னேன். हम पिछले दिनों में देखा था कि पिता के आशीर्वाद को நம் பட்டணத்தை கிராமத்தை அல்ல தேசத்தை சுதந்தரிக்க போகிறோம் என்று சொன்னேன். हम सिर्फ राज्य को नहीं हम देश को स्वतंत्र करेंगे करके. இன்றைக்கும் ஒரு சில வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நாம் சுதந்தரித்து ஜெபிக்க போகிறோம். आज के दिन में भी हम कुछ शब्द कार्यों को हम स्वतंत्र करके हम प्रार्थना करने जा रहे हैं. 1 பேதுருவின் புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். पहला पत्रस 3 अध्याय 9 के वचन को हम देखेंगे. வேதம் இப்படி சொல்கிறது. परमेश्वर का वचन ये कहता है தீமைக்கு தீமையையும் दुष्ट को दुष्ट के लिए உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் उदास को उदास के लिए ना जरिए அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். उसके बदले आशीर्वाद को आपको परमेश्वर ने दिया है करके उसको स्वतंत्र करने के लिए நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். आप लोग आशीर्वाद के लिए बुलाए गए हो. ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை சுதந்தரிக்கும்படி சொல்லுகிற வார்த்தை ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். परमेश्वर यह कहता है कि आज के इस वर्ष में आप
आशीर्वाद के लिए बुलाए गए हो। ஆதலால் நீங்கள் அதை அறிந்து மற்றவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். इसलिए आप जानकर दूसरों के लिए हम आशीर्वाद बने। வேதத்தை நீங்க வாசித்தா இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற வார்த்தை சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். हम वचन को देखते हैं तो पहाड़ के उपदेश में परमेश्वर कहता है कि हम शत्रु को प्रेम रखो और सब लोगों को आशीर्वाद दो करके। ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா हम पढ़ेंगे रोमियो 4 के अध्याय उसके 12वें वचन में पढ़ेंगे तो உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें हम देखते हैं जो आपको दुष्ट करते हैं दोष करते हैं उनका आशीर्वाद करो और जिसको आशीर्वाद करते हैं उनको आप शाप ना दो। வேதத்துல வாசிச்சா கர்த்தர் பல பேரை பல விதத்துல ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் மற்றவர்களையும் ஆசீர்வதித்தது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. हम वचन में बाइबल में देखते हैं कि बहुत सारे लोगों को परमेश्वर ने आशीर्वाद किया है और उनके जरिए बहुत सारे लोगों को परमेश्वर ने आशीर्वाद दिया है करके। ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதித்தான். अब्राहम ने ईसा को आशीष करा। ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்தான். और ईसाक ने याकूब को आशीष दिया। யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். याकूब ने अपने 12 पुत्रों को आशीष करा। யாக்கோபு தன்னுடைய 2 பேர பிள்ளைகளாகிய மனாசே எப்ராயிமை கைகளை நீட்டி ஆசீர்வதித்தான். और याकूब ने अपने 2 पुत्र को इब्राहिम को आशीर्वाद दिया। லூக்கா 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே எலிசபெத் ஆசீர்வதித்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. उधर हम देखते हैं लूका के अध्याय में 32 के 1:32 में कि उधर उतराई के उस पुत्र को अपना आशीर्वाद किया करके। ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தார் அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. हम रूत 10वें अध्याय में देखेंगे तो उसमें पता लगता है कि उसमें बोहास को भी आशीर्वाद किया है करके। இப்படி பல பேர் வேதத்துல பல மனிதர்களை தங்களுடைய ஜனங்களை தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தது சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे हम बाइबल में देखा जाता है तो अनेक लोग को परमेश्वर ने आशीर्वाद किया और उनके लोग को परमेश्वर ने आशीर्वाद किया। என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துல பீலையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலாக் அழைத்து கொண்டு வந்தபோது वैसे ही हम गिनती 30वें अध्याय में उसमें देखेंगे तो देखा जाता है पिलायाम उनके लोग के आशीर्वाद जब बुलाए गए थे 3 முறை அவன் ஆசீர்வாதத்தை கூறும்போது அவன் சபிக்க அழைத்தான். ஆனால் ஆசீர்வாதம் தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. 3 बार उन्हें पुकारा था शाप देने के लिए मगर परमेश्वर ने आशीर्वाद दिया करके। இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். आज के दिन भी परमेश्वर चाहता है कि आपको आशीर्वाद உங்க दे। தலை மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்பட போகிறது. परमेश्वर का आशीष आपके सर पर हो। வேதத்துல லேவியராகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா वैसे ही हम बाइबल में देखते ले व्यवस्था 9 के उसके 26 में ஆரோனும் மோசேயும் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் என்று 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. हारून भी अपने टोपों में से बाहर आकर अपने लोगों को आशीर्वाद दिया करके हम 23वें अध्याय में देखते हैं। என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை வாசித்தால் அங்கே மோசே எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे हम देखते हैं कि गिनती 6वें अध्याय में 23 में लिखा है कि कैसे हम लोगों को आशीर्वाद देना है करके। நாம் ஏன் இப்படி ஆசீர்வதிக்கணும்? हम क्यों ऐसे आशीष देना है? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆதலால் நாம் ஆசீர்வதிக்கணும். क्योंकि हम बाइबल में देखते हैं कि हम आशीर्वाद पाने के लिए हम स्वतंत्र करे हुए लोग हैं तो इसलिए हम दूसरे लोग को आशीर्वाद देना है करके। சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். हमें कठिन बात है कि हम जो हमें शाप देते हैं उनको आशीष दे। நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்களை நம்மளை கஷ்டப்படுத்துகிறவர்களை மனசார ஆசீர்வதிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். हमें जो कष्ट देते हैं और जो दुख देते हैं उनको आशीर्वाद देना बहुत ही कठिन बात है। துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கிறது மிகவும் கடினமான காரியம். हमें जो दोष करते हैं उनको आशीर्वाद देना बहुत ही कठिन बात है। ஆனா இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஆசீர்வதிக்க நீங்கள்
அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக. हाँ, तो यीशु मसीह हमें सिखाया है कि आप आशीर्वाद देने के लिए। எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் சுதந்திரிக்க போறீங்க? कितने लोग आज के दिन में आशीर्वाद को स्वतंत्र करने वाले हो? அவர் உலக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவர். वो हमारे संसार के आशीष को देता है, சரீர ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவர். हमारे शरीर के आशीष को देता है, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவர். हमारे आत्मा के आशीष को देता है। वो சரீர ஆசீர்வாதம் நமக்கு நல்ல சுகம், ஆரோக்கியம், பலன், அந்த ஆசீர்வாதத்தையும் தருகிற ஆண்டவர். हमारे शरीर में अच्छे से आरोग्य देने वाला परमेश्वर, हमारे बल देने वाला परमेश्वर है शरीर के आशीष से। உலக ஆசீர்வாதம் நம்ம பிசினஸ், வேலை, கையின் பிரயாசம், பணம், பொண்ணு, இந்த மாதிரி உலக ஆசீர்வாதங்கள். संसार के आशीर्वाद ये है कि हमारा अच्छा सा कमाई हो, अच्छा सा धन दौलत हो, वो हमारे संसार के आशीष हैं। ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे ही आत्मिक तौर के आशीष को भी हमारे बाइबल में बताया गया है। வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், பரிசுத்தம், இன்னும் பல ஆசீர்வாதம் இருக்கிறது. वैसे ही अनेक आत्मा के आशीषों को हमारे बाइबल में है। இந்த இதுல ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்னு கொடுத்தா उसी में हम ऑप्शन ए, ऑप्शन बी, ऑप्शन सी देंगे तो நமக்கு முத கண்ணு எங்க போகும்? ஆசீர்வாதம் சொன்னா पहले आशीष हमारे काम पर जाएगा, हमारे आंख 100 மடங்கு ஆசீர்வாதம், हमारे 100 गुना आशीषों को, 1000 மடங்கு ஆசீர்வாதம். 1000 गुना आशीषों को நீ பழுகி பெருகும்படி கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்குவார். वैसे ही हमें उसमें बहुतायत से आशीषों को प्राप्त कर, उसमें हमें நீ परमेश्वर வலதுபுறம், राज करे। நீ வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவாய். हमारे दाहिने और बाइने हाथ हमारे आशीषों के साथ भरपूर हो जाए। நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். हम कुछ भी करे परमेश्वर आशीष दे, கார் தருவேன், हमारे कार देंगे, கார் தருவேன், गाड़ी देंगे, வீடு தருவேன். घर देंगे। நமக்கு ஆப்ஷன் ஏ பிடிக்குமா, ஆப்ஷன் பி பிடிக்குமா, ஆப்ஷன் சி பிடிக்குமா? हमें ए ऑप्शन ए पसंद होगा या बी पसंद होगा या सी पसंद होगा? ஆசீர்வாதம் காலையில குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. हम आशीष ब्रदर ने जो परिवार की प्रार्थना में एक प्रार्थना के विषय बोला। லாபான் அவன் சகோதரியாகிய ரெபெக்காலை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறான், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்களாக. लाबान ने जब अपनी बहन के लिए प्रार्थना करा तो बोला कि अपनी संतति के द्वारा अपने लोगों को आशीष देंगे करके। ஆனா ஆண்டவர் இது ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நேரா சொல்லியிருக்கிறார், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். परंतु परमेश्वर ने सीधे आके बोला है कि आपकी संतति को आशीष करेंगे करके। இந்த वचनத்தை வச்சு தான் நேத்து அண்ணன் பேசினாங்க, அவ்வளவு பிளெஸிங்கா இருந்தது. कल के दिन में इसके वचन के द्वारा ही कल ब्रदर ने बातें करा था। ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் நேரா சொன்ன வாக்குத்தத்தம் இது. ये जो वाचा है सीधे से परमेश्वर ने उनको परमिशन दिया गया। ஆனா லாபான் குறி பார்க்கிறவன் அப்படி சொல்லுகிறார். लाबान वो अपनी மெஜிஷியன், அந்த மெஜிஷியனை நம்புகிறவன், वो मिशन को उसको भरोसा करता है। விக்கிரக ஆராதனைக்காரன், वो मूर्ति पूजा को करता था। அவன் ஒரு பெரிய வியாபாரி, वो बहुत बिजनेसमैन था। ஆமா, அவன் நாள் நட்சத்திரத்தை ரொம்ப பார்ப்பான், वो ताराओं को देखता था। ஆனா அவன் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சொல்ல முடியுது? वो कैसे ऐसे वचनों को वाचा को बता सकता அந்த है? ஆசீர்வாதத்தோடு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை சேர்த்து சொல்றான். वो आशीष के साथ उसके साथ एक बात को भी என் बताया। சகோதரியே நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக. वो मेरी बहन आप बहुत ही फलवंत हो जाए। அதான் அண்ணன் சொன்னாங்க, அவன் பிசினஸ் மேனு, அதனால கோடி மேலேயே ஞாபகம் வச்சிருக்கிறதுனால தான் கோடா கோடியாயின்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னாரு. वैसे कल ब्रदर बता रहे थे कि उसने वो बिजनेसमैन है इसलिए वो अपने हजारों के ऊपर आंखों के लगा रखा है। பணம் மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, सिर्फ हमारे संपत्ति आशीष नहीं சரீர है, சுகம் மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. सिर्फ हमारे शरीर ही आशीर्वाद नहीं है, இந்த உலகத்துல மேன்மையான ஸ்தானத்துல இருக்கிறது மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. हमारे इस दुनिया में जो हमारे ऊंचे पद में रहना आशीर्वाद ஆனா नहीं இந்த உலகம் அதைத்தான் நாடி தேடி ஓடுகிறது. है, मगर इस संसार उसी को ही देख के दौड़ रहा है। இன்றைக்கு பிரசங்கியார்களும் அதைத்தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள். इस जमाने में पादरी लोग भी उसी को ही प्रचार कर रहे हैं, அது கண்டிப்பா தேவைதான், मगर वो बहुत जरूरी है। ஆனா அது கொஞ்சம் தான், அது தேவைக்கு தேவை. वो तो बस थोड़े दिन के लिए, जब जब जरूरी है तब के लिए है। ஆமென் சொல்லுங்க. आमीन, அல்லேலூயா. हालेलुया।
அப்போ ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர விரும்புகிறார் அதைத்தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். हम अभी ध्यान करने वाले परमेश्वर किस आशीष को देना चाहता है करके. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டபடியால் நாம் இன்றைக்கு அனைவரும் இணைந்து ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் மீதும் கூற போகிறோம். हम परमेश्वर ने आशीष देने के लिए हमें बुलाए गए हैं, इसलिए हम सब मिलकर दूसरों को आशीष को देने के लिए हम जा रहे हैं. அதுல முதல் பகுதி சொல்லுகிறது தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனமும் சரி கட்டாமல். हम पहले हम वचन कहता है कि जैसे दुष्ट को दुष्ट देकर उसको शारीरिक के प्रकार के उसको दृढ़ बना के रखे. அந்த உதாசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு उसका जो दुष्ट के लिए एक शब्द के लिए ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒவ்வொரு வார்த்தை இருக்கிறது. एक एक ट्रांसलेशन में एक एक शब्द लिखा गया है. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இன்சல்ட் இருக்கிறது, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ரெப்யூக் கடிந்து கொள்ளுதல், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல கர்ஸ் சபிக்கிறது, दूसरे उसमें लिखा है कि उसको शाप देना, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ரெயிலிங் திட்டுகிறது திட்டுதல் அப்படின்னு போட்டிருக்கு. उसको डांटना करके दूसरे ट्रांसलेशन में लिखा है. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ரிவீலிங் தூற்றுதல் அப்படின்னு போட்டிருக்கு. उसको उसको और भी दृढ़ता से उसको दुष्ट करना करके लिखा है. இதை செய்யாம உங்களுக்கு என்ன வேலை? நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டபடியால் நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். परमेश्वर हमें आशीष देने के लिए बुलाया गया है, इसलिए ये वाला जो कार्य है हम ना करे करके परमेश्वर को वचन कहता है. பழி வாங்குறதோ, हम दूसरों को कुछ बुराई करना हो, தீமை செய்யறதோ, उसको बुराई करना हो, அடுத்தவங்களை திட்டுறதோ, और उसको जो डांटना हो, அடுத்தவங்களை சபிக்கிறதோ, और दूसरों को श्राप करना हो, அடுத்தவங்களை சாபமிடுறதோ, उसको श्राप करना हो, அடுத்தவங்களை அவமதிக்கிறதோ, उसको निंदा करना हो, அடுத்தவங்களை தூற்றி திரிகிறதோ, दूसरों को दोष करना हो, இதை செய்யாதீங்கன்றார். इसको मत करो करके बोल रहे हैं. ஏன்னா நீங்களும் நானும் இந்த வருஷம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். आप और मैं आज के इस वर्ष में स्वतंत्र करना है. பழி வாங்குறது கர்த்தருக்குரியது. जो उसका दंड लेने वाला परमेश्वर அவரே அவர் பதில் செய்வார். वो उसके उत्तर बदले देगा. நம்ம எதையுமே செய்யக்கூடாது. हम कुछ भी नहीं करना है. நம்ம எதையுமே செய்யக்கூடாது. हम कुछ भी नहीं करना है. நம்ம வேலை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். हमारा काम है कि उनको आशीर्वाद देते ही रहना. இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க சுதந்தரிக்க செய்வாராக. इस वर्ष परमेश्वर हमें आशीष देने और स्वतंत्र दिलाएगा. என்ன ஆசீர்வாதம்? எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல இருந்து ஒரு 4-5 காரியத்தை வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறேன். इस क्या आशीर्वाद करके आप इफिसियों के पुस्तक को लेके रख लीजिए. आज के दिन में उसमें आप उसके द्वारा आपका आशीष को எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதை அப்படி போட்டுருங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். इफिसियों को पढ़िए, उसका 3रा अध्याय को हम देखेंगे. इफिसियों 1 का 3रा वचन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். हमारे पिता परमेश्वर यीशु पिता को धन्यवाद हो. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். वो हमारे यीशु मसीह के अंदर आत्मा को सारे आत्मिक के आशीष को हमें आशीर्वाद करेगा. உலக ஆசீர்வாதம் தேவைதான், संसार के आशीष हमें சரீர जरूरी ஆசீர்வாதம் है, தேவைதான். शरीर के आशीर्वाद भी जरूरी है. சிலர் ஆனா வியாதியிலேயே மரித்து போறாங்களே. कोई तो कभी बीमार में भी मृत्यु आ जाता है कोई लोग को. ஒரு அயர்லாந்து லேடி எமி கார்மைக்கால் அம்மையார் இங்க டோனா ஊருக்கு வந்தாங்க. जो फॉरेन एक लेडी एमी कारमाइकल இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தாங்க. इस तिरुनेलवेली राज्य में आए थे. वो வாலிப பிள்ளையா வந்தாங்க. वो बड़े युवा के समय में आए. நல்லா ஊழியம் செஞ்சாங்க. वो अच्छे से सेवकाई करा. ஆனா 20 வருஷம் அவங்க படுக்கையிலே இருந்து கர்த்தருக்குள்ள மரித்தார்கள். परंतु 20 वर्ष वो बीमार में रहकर उन्हें उनका मृत्यु को गुजारा. ஊழியம் தானே செய்றாங்க. वो सेवकाई तो करे थे. எத்தனை பேர் ரட்சிப்புகள் நடத்துனாங்க. और कितने लोगों को अपने उद्धार में लेके आए थे. அவங்க ஏன் வியாதியிலே படுக்கையிலே சாகணும்? फिर भी वो अपने क्यों वो लोग भी रोग में रहकर
मृत्यु को झेलना है। ஏசப்பா உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கலாம்ல, परमेश्वर उनको उसमें बीमार से छुटकारा दे सकते ஆனா थे, கொடுக்கல. मगर नहीं दिया, யோபு சொல்றாரு என் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாரு. क्योंकि योग बताता है कि वो मेरे शरीर में एक कांटा रखा गया है। நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், मैं प्रार्थना करता रह रहा हूँ 3 முறை. 100 बार, என் கிருபை தான் உனக்கு போதும்னு சொன்னாரே தவிர சுகப்படுத்தல. मगर मेरी कृपा बहुत है करके परमेश्वर ने बोला பவுல். पॉल को। ஆமென். அப்ப ஏன் இப்படிப்பட்ட எல்லா வியாதிகளையும் சில நேரம் சுகப்படுத்தாம பல பேர் மரித்து அப்படியே கர்த்தருக்குள்ள நித்திரை அடைகிறார்கள்? क्यों बहुत सारे लोग को रोग के अंदर रखकर परमेश्वर उस अपनी मृत्यु की ओर लेके जा रहे हैं? சில காரியம் தேவனுக்கே மறைந்திருக்கிற ஒரு பொருள். क्योंकि बहुत सारी चीजें हैं जो पिता का ही आंखों के सामने छिपा हुआ है। சில காரியத்துல நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. कोई कार्य को हम उसको जानबूझ नहीं करना चाहिए, எல்லாம் கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லுங்க. क्योंकि सारा परमेश्वर का है। ஆமென். आमीन, அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। ஆனா இன்னைக்கு நமக்கு தேவை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த காலை ஆராதனை நமக்கு தருவாராக. आज के दिन में हमें सुबह के समय में ये जरूरत है कि आत्मिक की आशीष परमेश्वर देगा करके। முதல் ஆசீர்வாதம் என்ன? पहला आशीष क्या है? தெரிந்து கொள்ளுதலும் முன்குறித்தலும். चुनना और आपको नियुक्त किया है करके। கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. कोलोसिया अध्याय 3 उसका पहला वचन और दूसरा वचन को पढ़ेंगे तो நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் आप यीशु के परमेश्वर के साथ आप उठे हो तो கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். ऐसे ही यीशु मसीह के ऊपर की कार्य के बारे में ही ढूंढो करके। 2ஆம் வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல. दूसरा वचन कहता है कि इस संसार के लोग विषय नहीं, மேலானவைகளையே தேடணும். ऊपर की और ही आप ढूंढो करके। பூமியும் பூமியில் உள்ளவைகளும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். भूमि के जो संसार में जो भी है सब कुछ एक दिन मिट जाएगा। மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. आप ऊपर की जो भी चीज है उसकी आप ढूंढो करके। அந்த மேலான ஆசீர்வாதம் என்ன? ऊपर की जो आशीष है वो क्या है? எபேசியர் 1ஆம் அதிகாரம் इफिसियों 1 अध्याय 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 4 वचन से 6 वचन तक हम पढ़ के देखेंगे तो 4ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 4 और 6 वचन में एक बात बताया गया है। ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. 4 वचन में लिखा है कि जगत उत्पत्ति होने से पहले ही। 6ஆம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். वैसे उसका 6 वचन में देखते हैं कि उसके परमेश्वर के पहले ही हमें परमेश्वर नियुक्त किया है करके। அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குக்கு அவர் பிரயாணப்பட்டு போகும்போது पहला प्रत्येक काम उसमें पहले ही लिखा है जब यीशु मसीह उसमें जा रहे थे। அது சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்ன தமஸ்கு வாசலில் என்னை தெரிந்து கொண்டார் என்று முதல்ல சொல்றாரு. उसमें लिखा है कि तमस्क में ही उस परमेश्वर ने हमें चुन लिया है करके। கிறிஸ்தவர்களை கொலை செய்ய போனேன், யூதர்களை கொலை செய்ய போனேன், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்களை கொலை செய்ய போனேன், அந்த நேரத்தில் சடிதியா என்னை சந்தித்து என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லிட்டே இருந்தான். उसमें लिखा है कि मैंने परमेश्वर के लोगों को मैंने मारने के लिए गया था, तब परमेश्वर ने मुझे चुन लिया करके। ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வளர 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 அடுத்தது சொல்லுகிறார், இல்ல தாயின் கருவுல நான் இருக்கும்போது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றார். हम देखते हैं कि जब परमेश्वर की आत्मिक उन्नति को करते 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 तब नहीं, परमेश्वर माता के गर्भ में ही मुझे चुन लिया करके। அதுக்கப்புறம் இன்னும் நிருபங்களை எழுதி வரும்போது அடுத்தது சொல்றாரு, நான் தமஸ்குல என்ன சந்திச்சாருன்னு நான் நினைச்சேன், தாயின் கருவுல இருக்கும்போது என்ன தெரிந்து கொண்டாருன்னு நினைச்சேன், ஆனா அது தப்பு. நான் இப்ப சொல்றேன், தாயின் கருவுல உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார்.
वचन वो पौलुस कहते हैं कि लिखते हैं तब लिखते हैं कि जब परमेश्वर ने मुझे तमस्को में परमेश्वर ने चुन लिया करके मैंने सोचा था, और माता की गर्भ में जब था तब चुन लिया करके मैंने सोचा था, मगर वो नहीं, परमेश्वर जब माता की गर्भ में उत्पन्न हुआ था तभी परमेश्वर ने मुझे चुन लिया है करके। ஆனா உலக ஆசீர்வாதத்தை பத்தி பேசாம ஆவிக்குரிய உன்னதங்களின் சகல ஆசீர்வாதத்தை குறித்து அவர் பேசும்போது சொல்றாரு, தமஸ்குலயும் என்ன தெரிந்து கொள்ளல, தாயின் கருவிலையும் என்ன தெரிந்து கொள்ளல, உலக அவர் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னும் தெரிந்து கொண்டார் நினைச்சேன், அது இல்ல. ஆனா இப்பதான் எனக்கு தெரிகிறது உண்மையான ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் என்ன எப்ப தெரிந்து கொண்டார் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். हम पौलुस उसमें तमस्को में चुन लिया करके सोचता है उधर भी नहीं, और माता की गर्भ में चुन लिया करके सोचता है तो उधर भी नहीं, और माता की गर्भ में जो उत्पन्न हुआ तब भी परमेश्वर चुना करके सोचता है तब भी नहीं, मगर परमेश्वर के उत्पन्न होने से पहले ही परमेश्वर ने मुझे चुन लिया करके तब मैं जानता हूँ करके वही परमेश्वर का आश्रय समझता है। 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். आप पहला यूहन्ना पहला का अध्याय उसके पहला वचन में हम पढ़ते நாம் हैं, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே हम परमेश्वर के पुत्र करके बुलाए பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். पिता ने जो महिमा हम पर बरसा है वो कितना बड़ा है करके हम देखते हैं। அவர் என்ன தெரிஞ்சதுனால, उसने हमें चुन लिया, அவர் என்ன முன்குறிச்சதுனால, वो मुझे नियुक्त के लिए அந்நியர் பரதேசிகளுமா இருந்த நம்ம, वो जो हम अन्य लोग थे, हम परदेशी लोग थे, வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருந்த நம்ம, हम वाचा से बहुत दूर थे, கர்த்தருடைய பிள்ளைகளாய் அழைத்ததுனால, परमेश्वर के पुत्र करके हमें बुलाए गए, इसलिए பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெருசு. जो पिता परमेश्वर ने जो हमारे प्रेम प्रकट किया वो कितना बड़ा है. இந்த அன்பு இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சம்பாதிக்கிற பணம் கொடுக்குமா, நீங்க இருக்கிற வீடு தருமா, நீங்க வாங்கி வைத்திருக்கிற வீட்டுல ஏசியை போட்டு படுத்தாலும் அது கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. அவ்வளவு பெரிய உன்னதத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். जो संसार में हमें जो आशीर्वाद देखते हैं, जो कार है, हमारे धन दौलत है, हमारे जो एसी में रह के हम उसको जो अनुभव करते हैं, वो जो आशीर्वाद को उससे बढ़कर जो परमेश्वर को जो प्यार हम देखते हैं, वो ये जो आशीर्वाद को नहीं मिल सकता है. जो ये जो आशीष देने के लिए परमेश्वर ने हमें उत्पन्न होने, जगत से उत्पन्न होने से पहले ही हमें बुला लिया है. உங்களை கர்த்தர் காலேஜ் டைமில் என்ன கேட்டால், கர்த்தர் என்ன காலேஜில் சந்திச்சாரும்பேன். நான் காலேஜ் படிக்கும்போது சந்திச்சாருன்னு சொல்லுவேன். இந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்த போது பவுல் மாதிரி தான். எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே என்ன தெரிஞ்சார் கொண்டார் போல். என் வயிற்றில் இருக்கும்போதே தோத்திரம்னு ஜெபிச்சாங்க. பிள்ளை பிறக்கும்போது ஸ்தோத்திரம் ஏசுராஜான்னு சொன்னாங்க. அப்போ தெரிந்து கொண்டாருன்னு சாட்சி சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லை, அப்போ தெரியல. என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து வச்சிருக்கிறார். बहनों भाइयों, मुझसे पूछे तो मैं बताऊं कि मुझे कॉलेज में मुझे चुन लिया है करके। वह जैसे ही पौल बोला था कि नहीं कॉलेज में नहीं, मैं थोड़े देर के बाद कि परमेश्वर ने माँ के गर्भ में मुझे चुना होगा करके, फिर भी वो नहीं, फिर थोड़ा आगे बढ़ते ही परमेश्वर ने मुझे जगत के उत्पन्न होने से ही पहले मुझे परमेश्वर ने चुन लिया करके। கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். परमेश्वर आपको भी चुना है, உங்களை முன் குறித்திருக்கிறார். உங்களை சும்மா விட்டுற மாட்டார். ஆசீர்வதிக்கிற தயவு பெருத்தவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரெண்டாவது வேதத்தை வாசித்து பாருங்க. हम दूसरी आशीष को देखने जाएंगे. அதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். वही किताब एफेसियों की किताब में इसका पहला अध्याय 7वें वचन में, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே उसकी अनुग्रह के आशीष की दया से இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. उनके लहू के द्वारा हमें पाप की से छुटकारा हमें है करके. இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? दूसरी आशीष क्या है? மீட்பும் மன்னிப்பும். हमें पाप से छुटकारा और उसमें हमें முதல்ல என்ன தெரிந்து கொண்டது, என்ன முன் குறித்தது. पहले हमारा चुना और उसमें नियुक्त किया हुआ. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது எனக்கு பாவ மன்னிப்பையும்
கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய மீட்பையும் கர்த்தர் தந்திருக்கிறார். दूसरा हम देखते हैं कि परमेश्वर ने उसमें पाप से हमें छुटकारा और अपराधों எனக்கு से கிடைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதான் பவுல் சொல்றாரு, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்னை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். वैसे ही पौल कहता है कि परमेश्वर के लहू से मुझे परमेश्वर ने छुड़ाया है करके. எனக்கு பெரிய ஆசீர்வாதங்க அது. जो परमेश्वर ने अपने लहू दे के मुझे छुड़ाया है. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. हालेलुया. வேதத்துல வாசித்து பாருங்க, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. हम वचन को 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். पहला कोरिन्थियो उसका கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, लहू की परमेश्वर ने हमें ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். इसलिए अपने शरीर से और आत्मा से परमेश्वर नाम को महिमा करें. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. कोलोस्से 1:14 वचन का पढ़ के देखिए. வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या बोलता है? அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, उससे सब कुछ सृष्टि सृजनहार का है. பரலோகத்தில் உள்ளவைகளும் கொலோசியர் 1:14 जो स्वर्ग की चीज है. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. उसके द्वारा हमें उसके लहू के द्वारा हमें पापों से छुटकारा मिला है. ஆமா, நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு மீட்பு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? हमें क्षमा करने के लिए उससे छुटकारा मिलने के लिए उसके हमें चाहिए, उस आशीष को हमें चाहिए कि नहीं? அவர் மீட்டெடுக்கலைன்னா, அவர் என்ன மன்னிக்கலைன்னா நான் இங்க நிப்பேனா? वो हमें पापों क्षमा नहीं देता और इससे छुटकारा नहीं देता, क्या हम इस समय उनके सामने खड़े हो सकते हैं? क्या நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்திருப்போமா? क्या हम उनके सामने बैठ सकते हैं? வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் ஆட்டோடைய ரத்தமோ மாட்டோடைய ரத்தமோ ஏதோ புறாவின் பறவைகளுடைய ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பான். पहले पुराने नियम में याजक लोग वर्ष के एक बार हमारे सब को पापों से प्राचीन करने के लिए महापवित्र स्थल में आके उसको सम्मुख में आते थे. அவன் பாவத்துக்கும் ஜனத்துடைய பாவத்துக்காக, उनके पापों के लिए और जो लोग के पापों के लिए. ஆனா இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தையே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய், मगर यीशु मसीह अपने खुद की लहू को अपने उठा के इस महापवित्र स्थल में लेके गया. திரைச்சீலை எப்படி கிழிஞ்சுதான்? கீழ இருந்து மேலையா, மேல இருந்து கீழையா? और पर्दा कैसे फटा? क्या नीचे से ऊपर या ऊपर से नीचे? மேல இருந்து கீழே. ऊपर से नीचे. கீழன்னா எவனா கிழிச்சான்னு சொல்லி ப்ரூடா விட்டுருப்பாங்க நம்ம பிரதான ஆசாரியர்கள். हमारे जो प्रधान लोग थे वो उसको बोले कि वैसे ही पहले से हुआ होगा करके बोल सकते थे. கிழிச்சா கீழே உலக மனுஷன் கிழிச்சிடலாம் கீழே நின்னுட்டு. क्योंकि आगे से लगता तो वो लोग के द्वारा मारा गया करके. மேல இருக்கிற திரைச்சல ரெண்டா மேல இருந்து கிழிச்சுனாங்க, மேல ஏறி போறதுக்கு எவ்வளவு பெரிய ஏணி வைக்கணும். ஆனா கர்த்தர் கிழிக்கிறாருன்னா அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து முடியாதவைகளையும் கர்த்தர் இந்த நாளில முடிய பண்ணுகிறவர். இந்த 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 பரிசுத்த ஓய்வு நாளில இந்த வருஷத்துல உங்களால என்னென்ன ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிக்க முடியலையோ கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படி செய்வார். परमेश्वर ने क्यों पर्दा को ऊपर से नीचे गिराया फाड़ा था? इसलिए कि परमेश्वर जो असंभव को संभव करने वाला परमेश्वर है. वो जैसे साल में हमारे जीवन में बहुत सारी चीज़ें हैं जो अभी तक नहीं होगा, परमेश्वर उसमें असंभव जो दिखता है उसको संभव करेगा इस साल में. எனக்கு ஒரு பெரிய மீட்பை தந்திருக்கிறார். परमेश्वर ने बहुत बड़ा छुटकारा என்னை दिया இயேசு है. மன்னிச்சிருக்கிறார். परमेश्वर ने मुझे छुटकारा दिया है. அதனால நீங்களும் மற்றவங்களை என்ன செய்யணும்? इसलिए आप लोग क्या करना चाहिए? மன்னிக்கணும். ஆசீர்வதிங்கள் போட்டிருக்கல, दूसरों को आशीष देना चाहिए. அப்படின்னா மற்றவங்களையும் என்ன செய்யணும்? उसके बदले उसके क्या करना चाहिए? கண்ணை மூடுங்க எல்லாரும். நல்லா இருக்க கண்ணு மூடணும்னா ஒற்றை सब கண்ணு, लोग अपने आंखों ஒன்றரை बंद கண்ணு, करके அரை கண்ணு, बहुत இந்த நுள்ள கண்ணெல்லாம் तेज से தரக்கூடாது. आंखों को बंद कर लीजिए. முழு கண்ணையும் மூடிடணும். अपने पूरा आंख को बंद कर दीजिए. ஆமா. இன்னும் சிலர் என்னால மன்னிக்கவே முடியல பிரதர், போராடுறேன், எனக்கு இன்னைக்கு காலையில கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி சொல்றவங்க கை வைத்துங்க. जो आज के दिन में सोचते हैं कि मैं दूसरे लोगों को क्षमा करना चाहता हूँ मगर वो क्षमा नहीं कर पा रहा, वो लोग अपने हाथों को ऊपर उठा लीजिए. சிலர் என்னால மன்னிக்கவே முடியல, जो सोचते हैं कि मैं दूसरों को क्षमा नहीं कर पा रहा हूँ, ஆவியில போராடுறேன், मैं आत्मा से उसके लिए मैं तड़पता हूँ करके. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் மனசார நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். आज इतवार में आप मन से उसकी क्षमा करना चाहता हूँ. जो மனதார நான் மன்னிக்க விரும்புகிறேன், जो मन से उससे क्षमा करना चाहते हैं करके, மனதார நான் ஒப்புரவாக விரும்புகிறேன், जो मन से उसके साथ मेल मिलाप करना चाहता हूँ, மனதார நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், मन से उनको आशीष
आशीष देना चाहता हूँ करके। கரம் உயர்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். जो अपने हाथों को इस प्रकार से उठाए उनको आशीर्वाद देना चाहता हूँ, பலனை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். उनको बल देना चाहता हूँ, ஆசீர்வதிங்கப்பா उनको आशीष दीजिए இயேசுவின் நாமத்தில். यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। எபேசியர் 1ஆம் அதிகாரம் इफिसियों पहला अध्याय 9, 10, 11, 12 வசனத்தை வாசித்து 9, பாருங்கள். 10 और 11 उसको पढ़ के देखेंगे। மூன்றாவது என்ன ஆசீர்வாதத்தை தாராரு? तीसरा आशीष क्या है? தேவ சித்தத்தின் ரகசியம். परमेश्वर की इच्छा को जानना। ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய ரகசியம் என்ன? परमेश्वर का इच्छा क्या है, उसका रहस्य क्या है? அந்த வேதத்துல வாசித்தீங்கன்னா புதிய பழைய ஏற்பாட்டுல தேவ ஆலயம் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. हम बाइबल में पढ़ेंगे तो पुराने दीवाने में उसका परमेश्वर का भवन करके, ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்மளையே கர்த்தர் ஆலயமா மாத்தி இருக்கிறார். और नया नियम हम देखते हैं कि परमेश्वर ने हमें ही भवन बनाया, परमेश्वर का நீங்க இங்க मंदिर கூடி बनाया। வர்றதுனால தான் நம்ம இங்க கர்த்தர் ஆராதிக்கிறோம். हम सब इकट्ठे हुए हैं इसलिए उसको आराधना करते हैं। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே என்னுடைய ஆலயம் என்று இயேசு சொல்லுகிறார். परमेश्वर का यीशु मसीह कहता है कि आप ही मेरा मंदिर அப்ப हो। அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனா இருக்க விரும்புகிறார். वो हमारे अंदर वास करके, वो हमारे अंदर रहकर हम परमेश्वर के नाम की महिमा करना चाहता है। கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை பாருங்க. कोलोस्सी 26 उसका 12वें अध्याय में हम देखते हैं। வேதத்தை பாருங்களேன். கொலோசியர் 1, 26, 27. कोलोस्सियों 1 उसका 26 में और 27 में உங்கள் देखते हैं। பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. वो हमारे जो चुनकर परमेश्वर ने इसलिए करा कि उसके लिए हमें सेवकाई के लिए बुलाया है। புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, जो अन्य लोग के अंदर जो रहस्य है उसको क्या है करके बताने के लिए தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். परमेश्वर ने अपने पवित्र जन को बताने के लिए परमेश्वर का इच्छा है करके। அது என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். वो क्या है करके, जो परमेश्वर के जो पवित्र लोग के अंदर ही वो रहस्य है। நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வெளியல்ல, जो हम आराधना करते हो परमेश्वर நம்ம ஆராதிக்கிற தேவன் அங்க வெளியே ஏதோ பார்த்துட்டு அவரை பார்த்து வணங்குகிறதுக்கு நம்ம இங்க வரல. वो हम बाहर देख के उसको आराधना करने के लिए नहीं, மகிமை நம்பிக்கையா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். महिमा का भरोसा वो हमारे अंदर है। ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? यीशु मसीह आपके अंदर है करके भरोसा करते ஏசப்பா हो? எனக்குள்ள உலாவுகிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? परमेश्वर हमारे अंदर वास करता है करके आप भरोसा करते எபேசியர் हो? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. इफिसियों 3 पद और 3 वचन में देखते அது हैं। என்னவெனில், वो क्या है? புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரருமாய் अन्य जाति लोग अपने वचन के द्वारा उसको ஒரே स्वतंत्र करते हैं। சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் वो एक ही शरीर में होकर கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்று वो यीशु मसीह के अंदर उसके जुड़ते हुए இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். और इस रहस्य को उसने बाहर की तौर से बताया। எனக்கு எனக்குள்ள கிறிஸ்து நம்பிக்கையா இருக்கிறாரு. यीशु मसीह हमारे अंदर भरोसा है। ரெண்டாவது சொல்றாரு, அவர் கிறிஸ்துவுக்குள்ள அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா வாக்குத்தத்தத்துக்கு நான் உடன் பங்காளிகளா இருக்கிறேன். और यीशु मसीह के अंदर जो हमें वाचा दिया गया है उसको मैं अपने आज्ञा की प्रतिज्ञा के द्वारा 5ஆம் வசனத்தை பாருங்க. 5वें वचन में देखेंगे। அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். उसको जो हम पढ़ते हैं उसके यीशु मसीह के जो रहस्य है उसके बारे में हम जान सकते हैं। 6ஆம் வசனம் பாருங்க. उसके 6वां वचन पे देखते हैं। இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. अभी ये जो रहस्य है वो पवित्र लोग के प्राचीनों के द्वारा हमें बाहरी रूप से बताया गया है। 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 9 वचन से बढ़ के देखेंगे। தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே प्रभु यीशु मसीह के द्वारा जो उसका इच्छा के द्वारा 11ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே जो परमेश्वर ने सब कुछ सृष्टि किया है उस परमेश्वर के द्वारा ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது.
आदि काल से जो रहस्य जो छिपा हुआ था वो मेरे अंदर से वो प्रकट हुआ है करके। தேவ சித்தம் என்ன தெரியுமா? परमेश्वर का रहस्य क्या அதனுடைய है पता ரகசியம் है? என்ன தெரியுமா? उसके रहस्य क्या है पता है? மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறது ஒரு பெரிய ரகசியம். यीशु मसीह जो मेरे अंदर है करके बड़ा रहस्य है। இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய ரகசியம். और जो वचन के जो हमारे वाचा हमें दिया गया है वो है बड़ा रहस्य है। एक और காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அழைக்கப்பட்டேன் என்று இயேசு சொன்னபோது அப்படிப்பட்ட அல்ல ஆண்டவரே தன்னை தாழ்த்தின கானானே ஸ்திரியை சுகப்படுத்தி அந்நியரும் புறஜாதியுமா இருந்த நம்ம அவருடைய சொந்த பிள்ளையா மாற்றின ஒரு பெரிய திட்டம். அது மூணாவது ரகசியம். हमारे अन्य जाति में से परमेश्वर ने हमें उद्धार के रूप में हमें छुटकारा दिया और उसका पिता बना संतान बना, वो एक बड़ा आशीर्वाद है। இதெல்லாம் பவுல் சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. இதுல பெரிய ரகசியம் என்னன்னா அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்து இதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய கிருபையை தந்தார் பாருங்க. அதுதான் தேவ சித்தத்தின் விளையேற பெற்ற ரகசியம். ये सब कहकर बताता है कि जो परमेश्वर ने मुझे अपने बारे में बताकर दूसरों को बताने के लिए परमेश्वर ने जो आशीष किया है वो है बड़ा रहस्य है। எனக்கு மூணாவது என்ன ஆசீர்வாதத்தை தராரு? वो तीसरा क्या आशीर्वाद को देता है? முதல்ல எனக்கு தெரிந்து கொண்டார், முன் குறித்தார். पहला आशीर्वाद ये है कि उसने चुन அவருடைய लिया, அன்பு எனக்கு தெரியுது. उनका प्रेम बड़ा है। அவருடைய இரத்தத்தினால என்ன மீட்டார். அவருடைய பாவ மன்னிப்பு எனக்கு தெரியுது. उनके लहू से यीशु मसीह के लहू से हमें छुटकारा मिला, अपराधों से क्षमा मिला। மூணாவது தேவ சித்தத்தின் ரகசியத்தை சொல்லுகிறார், ஆசீர்வாதம். तीसरा हमारे बाइबल के रहस्य को बताते हैं। இதுல என்ன எனக்கு விளங்குறது? इसमें क्या हमें पता लगता है? எனக்கு அவர் மகிமை நம்பியா எனக்குள்ளே இருக்கிறாரு. वो महिमा के रूप में हमारे अंदर ही है। அந்த சகல வாக்குத்தத்தத்தை என் கர்த்தர் எனக்குள்ள தந்திருக்கிறாரு. सारा वाचा वो हमें दिया गया है। அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அந்த நம்பிக்கையை நான் அறிக்கை பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய ரகசியம். நீங்க மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. उस वाचा को हमें पाकर और दूसरे तक पहुंचाने के लिए परमेश्वर ने आशीष किया। நாளைல ஒண்ணே சொல்லி முடிக்கிறேன். हम एक ही எபேசியர் 1ஆம் அதிகாரம் इफिसियों पहला अध्याय 12, 13, 14 வசனங்களில் வாசித்து பாருங்க. उसका 12 और 13, 14 वचन में हम बात पढ़ के देखेंगे। இது பரலோக சுதந்திரத்தின் ஆசீர்வாதம். ये स्वर्ग की आशीषों को स्वतंत्र करने का है। தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக उसकी इच्छाओं को जरिया है। எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே सब कुछ उसमें चलाने वाले के जरिया நாங்கள் முன்குறிக்கப்பட்டு हम नियुक्त करके கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். यीशु मसीह के अंदर हमें उसे स्वतंत्र करने के लिए परमेश्वर ने बुलाया है। 14आம் वचனம் பாருங்க. 13 13वें वचन को देखेंगे। நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு हम उद्धार का सुसमाचार को सुनकर விசுவாசிகளான போது हम विश्वास किया, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். प्रतिज्ञा किए हुए पवित्र आत्मा की छाप लगी। 14 சொல்லுகிறது அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். उसमें 14 वचन में लिखा है, वह उसके मोल लिए हुए के छुटकारे के लिए हमें मिरास का बयाना है। மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். पवित्र आत्मा हमारे उसका मिरास का बयाना है। நாலாவது ஆசீர்வாதம் என்ன? பரலோக ஆசீர்வாதம். चौथा वचन आशीष क्या है? वो स्वर्ग का आशीष है। 13ஆம் வசனம் திருப்பி போடுங்க. 13 वचन, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 13 वचन में लिखा है कि सत्य का वचन को सुनो तो तुम्हारा उद्धार का सुसमाचार है। 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. पहला कोरिन्थियों उसको கர்த்தர் அவருக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் கண் காணல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றல. हम उसमें आशीष को देखते हैं कि जो आंखों ने नहीं देखा, कानों ने नहीं सुना और उसको नहीं देखा करके, ஆனா அதை தம்முடைய ஆவியினாலே அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். और परंतु उसके आत्मा के द्वारा उनको प्रकट हुआ। யாருக்கு?
किसको? முத்திரை போடப்பட்டவர்களுக்கு. जिसको परमेश्वर ने चुना है. யார் சுதந்திரமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் மீட்பை பெற்று பரிசுத்த ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை ஆவியை பெற்று அந்த ஆவியினால யார் முத்திரை போடப்பட்டீங்களோ அவங்கள தான் ஆண்டவர் அந்த பரலோக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். किसके लिए? वो जो लोग हैं जो हम पवित्र अपने पापों से छुटकारा प्राप्त करते हुए, उससे अपराधों से क्षमा प्राप्त करते हुए और उसके जरिए और उस परमेश्वर की आशीष उनको जो बपतिस्मा लेकर और उसके पवित्र आत्मा को प्राप्त करते हुए उन लोग के लिए ये जो स्वतंत्र का आशीष है परमेश्वर देगा. என்னை தெரிந்து கொண்டு முன்குறித்தது ஒரு ஆசீர்வாதம். परमेश्वर मुझे चुना और नियुक्त किया, वो एक आशीष है. அவருடைய அன்பு அவ்வளவு பெருசுன்னு தெரியுது. उसके जरिए उसका प्रेम कितना बड़ा है. என்னை அவர் மீட்டு எனக்கு ஒரு பெரிய மன்னிப்பு கொடுத்தாரு, பாவ மன்னிப்பை. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். वो छुटकारा देकर मुझे पापों से क्षमा किया, वो एक बड़ा आशीष है. மூன்றாவது, தேவ சித்தத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தி वो परमेश्वर के वचन के रहस्य को हमें प्रकट மகிமை நம்பிக்கை எனக்குள்ள இருக்காரு. परमेश्वर की महिमा के भरोसा हमारे எனக்குள்ள வாசம் பண்றாரு. मेरे अंदर वास करता है. எனக்குள்ள அவருக்குரிய எல்லா வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அவர் எனக்கு தர்றாரு. सारा उसने जो वाचा किया उस आशीष को मुझे दे रहा है. அந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதற்கு எனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி தர்றாரு. वो आशीष को दूसरे तक पहुंचाने के लिए उस रहस्य को हमें बता रहे हैं. நாலாவது, பரிசுத்த ஆவியினால் என்ன முத்திரை போட்டு அந்த பரலோக ஆசீர்வாதத்தை எனக்கு தருகிறார். चौथा, स्वर्ग की जो हमारे स्वतंत्र का आशीर्वाद है. இங்கே வாழ போறது இல்ல, हम इधर ही जीने वाले नहीं. இங்கே செட்டில் ஆக போறது இல்ல, हम इधर ही रहने वाले नहीं. இங்கே வீடு கட்டி வாழ போறது இல்ல, इधर ही घर बना के रहने वाले பல नहीं. வருஷம் இங்கே இருக்கிறது போல பல பேர் பிளான் பண்ணி திட்டம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. बहुत लोग ऐसे ही हमें प्लान करके इस दुनिया पे जी रहे हैं. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे स्वर्ग की आशीष को रखा है. பூமிக்குரியவைகள் அல்ல, इस दुनिया की आशीष அதில் மேலானவைகளை நாடுங்கள். उस ऊपर की ओर देखिए. கிறிஸ்துவுடனே நீங்கள் கூட எழுந்ததுண்டானால் हम यीशु मसीह के जार हम जिलाए गए கிறிஸ்துவின் வலது பாரசத்தில் விட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். उसके दाहिने हाथ के जो आशीषों को उसकी ओर देखिए. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் அழிந்து போகும். जो संसार की सब चीजें एक दिन मिट जाएंगे. உலகத்தை குறித்தே சிந்திக்கிறத கொஞ்சம் குறைங்க. हम दुनिया की जो सोचों को हम थोड़ा कम करें. சம்பாதிக்கிறது நல்லது, हम कमाई करना अच्छा है. உத்தியோகம் பார்க்கிறது நல்லது, हम उसका ऊपर की ओर जाना अच्छा இடம் है. வாங்குறது நல்லது, जगह लेना अच्छा है. நகை வாங்குறது நல்லது, हम अपने लिए धन दौलत इकट्ठा करना பிதாக்கள் अच्छा பிள்ளைகளுக்கு है. சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறது நல்லது, अपने पुत्रों के लिए अपने जगह बंटोर के रखना अच्छा உங்க है. பிள்ளைகளுக்கு நல்ல கார் வாங்கி வீடு வாங்கி கொடுக்கிறது நல்லது, अपने लोग बेटा बेटियों के लिए अपना अच्छा कार गाड़ी लेके देना अच्छा है. அன்ன வஸ்திர ஆமா கடமைகள் எல்லாம் நம்ம செய்யணும், அதெல்லாம் செய்வது நல்லது. अन्न वस्त्र की आशा को करना हमारा फर्ज बनता है, वो अच्छा है. செய்யறதெல்லாம் செய்யுங்க, वो सब कर कीजिए. ஆனா அதை விட இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு வைக்கணும். और उससे सबसे पहले एक चीज को रखना है. ஏசப்பா உன்னை பரலோகத்துக்கு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளணும். यीशु मसीह हमें स्वर्ग लोक के लिए हमें वो चुना है करके हमें இந்த पता है. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க மாத்திரம் கர்த்தர் இயேசு பூமிக்கு வரல. इस आशीष को प्राप्त करने के लिए यीशु मसीह इस दुनिया पे नहीं आए थे. அப்படின்னா பிதாவாகிய தேவன் குமார் அனுப்ப தேவையே இல்லை. ऐसा हुआ तो पिता पुत्र परमेश्वर यीशु मसीह को इस दुनिया में भेजना जरूरी नहीं था. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சும் போது ஆசீர்வதிச்சிருக்கலாமே. याकूब को जब आशीष दिया था तभी हमें आशीष दे ஈசாக்க सकता 100 था. மடங்கு ஆசீர்வதிச்சது போல ஆசீர்வதிச்சிருக்கலாமே. ईसा को जब द्वारा आशीष दिया तो उसी टाइम आशीष दे தாவீதை सकते थे. சாலமோன் ஆசீர்வதித்தது போல சாலமோனுக்கு கிடைக்காத ஆசீர்வாதமா இயேசு வரவே இல்லை, ஆசீர்வதிச்சிருக்கலாமே. जब सालोमोन को आशीष मिला, जब यीशु मसीह नहीं आया था तब वैसे ही हमें आशीष दे सकते थे. ஆனா அதை விட மேலான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் और उससे बढ़कर जो आशीष को देना है करके ही परमेश्वर ने இயேசு பூமியில மாம்சமாய் வெளிப்பட்டார், इस दुनिया में अपने शारीरिक रूप से परमेश्वर प्रकट हुआ. பாடுபட்டார், वो हमारे लिए दुख सहा, ரத்தம் சிந்தினார், वो लहू बहाया हमारे लिए, மரித்தார், वो मरा गया, அடக்கம் वो பண்ணப்பட்டார், गाड़ा गया, மூன்றாம் நாள் உயிரோடு वो எழும்பினார், तीसरा दिन जी भी उठा, உன்னதத்திலே பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருந்தார். वो ऊपर दाहिने के पर पिता இன்றைக்கு की நமக்காக दाहिने பரிந்து பேசிக் वो கொண்டிருக்கிறார். हमारे लिए भी हमारे लिए बात மீண்டும் कर இயேசு रहा है. வரப்போகிறார். वो फिर से लौट आएगा. ஆதலால் இந்த காலை ஆராதனையில इसलिए आज सुबह की आराधना இயேசு என்னை தெரிந்தெடுத்து முன் குறித்திருக்கிறார். परमेश्वर
मुझे चुना और नियुक्त அவருடைய किया है அன்புக்காக करके। நாம் நன்றி சொல்ல उस போகிறோம். प्यार के लिए हम धन्यवाद करेंगे। இந்த உலகத்துல நம்ம பாவ மன்னிப்பின் மீட்பை கொடுத்து ரத்தத்தினால கழுவி என்ன சொந்த பிள்ளையா மாத்தி இருக்கிறார். इस दुनिया में परमेश्वर ने पापों को क्षमा करके मुझे छुड़ाया करके அந்த இரக்கம் கிருபைக்காக நன்றி சொல்ல போகிறோம். अनुग्रह के लिए हम धन्यवाद करेंगे। ஒரு பெரிய ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துறா. और परमेश्वर बड़ा रहस्य को ஒரு காலத்துல வெளியே பிதா பேசி கொண்டிருந்தா. वो मुझे बाहर के रूप से ஆனா என்றைக்கு அவர் உலகத்துல வெளிப்பட்டாரோ जिस दिन दुनिया में प्रकट அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். वो मेरे अंदर वास உலகத்துல இருக்கிறவன் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். वो जो बाहर की जो है वो அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். जो सारा वाचा जो है वो हमें देता है। அந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். उस आशीष को दूसरों को बताना அதுக்கு தான் எனக்குள்ள அந்த கிருபையை கொடுத்து எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் மகிமை நம்பிக்கையாக. इसलिए वो कृपा हमारे अंदर रहकर उस महिमा को प्रकट कर रहा அதை है। விட மேலான ஆசீர்வாதம், उससे बढ़कर जो बड़ा आशीष है, பரலோக ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை அந்த ஆவியினால என் மீது முத்திரையா போட்டிருக்கா. जो स्वर की आशीष को हमें परमेश्वर ने स्वतंत्र के लिए दिया है। இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடனே போய் சுதந்தரிக்கட்டும். எளிதாய் ஜெயிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆறுதல், ஆசீர்வாதம், ஆவிக்குரிய நன்மைகள் இன்றும் இன்றும் சதா காலம் நம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆமென்.